ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது டொமஸ்டிக்கில் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும். நிறைய பேர் எதாவது ட்ரை பண்ணியும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரில் நான் 60 days ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடித்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் தெரிஞ்சின விஷயத்துலேருந்து என்ன மாதிரியான அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் கிராஸ் பண்ணி வந்தேன். இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட் விஷயம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிகிரி படிச்சிருக்கணும். கண்டிப்பாக படிச்சிருந்து ஒரு டிகிரியோ இல்லை ஒரு டிப்ளமோ கோர்ஸோ ஏதோ ஒன்று படிச்சிருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்ட போய் ஏமாறணும்னு அவசியம் கிடையாது, ஏமாற்ற முடியாது நம்மளை, ஒரு சின்ன படிப்பு இருந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால் தமிழில் நான் நல்லா பேசுவேன், தமிழில் நான் பிச்சு ஓதறோன்றலாம் கிடையாது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அது பேசுகிறதுக்கும் சரி, இப்போ இமெயில் எழுதுறதுக்கும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி கிளைண்ட்டோட பேசுகிறதுக்கும் சரி, கிளைண்ட்டோட கம்யூனிகேஷன் ரிசீவ் பண்ணி நம்ம திருப்பி மெயில் பண்ணால் கூட கண்டிப்பாக இங்கிலீஷ் ரொம்ப பெருசாக இல்லைனா கூட ஒரு நார்மலான ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் இங்கிலீஷில். மூணாவது வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி. அது இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம், சர்வே பண்ணவே முடியாது. நம்ம வந்து அதில் எப்படி சொல்கிறது, பெருசாக அதில் கம்ப்யூட்டர் எதுவும் பண்ண வேணாம். சும்மா வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு அது மாதிரியான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கினாவே போதும். இது தெரிஞ்சனாவே வந்து அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கான பேஷன் இருக்கணும். கண்டிப்பாக இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேஷன் கண்டிப்பாக வேணும். ஏதோ எல்லோரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன்னு மாதிரிலாம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிளைண்ட்டே வந்து நம்ம ஃபுல்லாக காசு கொடுத்துருவாரு, அதை வச்சு பண்ணிக்கலாம், எல்சி கொடுப்பாங்க, அது இதுன்னு சொல்லுவாங்க. பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியாக வந்து டாலரன்ஸ், பொறுமை வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆர்டர் உடனே வந்துடும்னு சொல்லிட்டுலாம் உட்காந்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதுக்கான விஷயங்களை ஃபுல்லாக ஹோம்ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ப்ரைஸிங் பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது மாதிரி கிளைண்ட்டை தேடுறது, எந்த கண்ட்ரியில் எது வேணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே கிளைண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்க பிஸ்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமுக்கான பொறுமை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் பிஸ்னஸ் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் லாட். எக்ஸ்போர்ட்டை கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.